ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறடி காசை பார்க்க போகிற சிறடி காசையில் நம்ம ரோகிணியை வந்து விதி வலியதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விதி துரத்துதுன்னு தாங்க சொல்லணும். அதாவது இவங்க நடத்துகிற கோயிலுக்கே வந்திருக்காங்க ரோகிணியோட அம்மா. உடனே என்னடி சொல்கிறேன், அந்த கோயிலில் தான் நாங்களும் இருக்கோம் 2 பேர் ஷாக்காக. அதுக்கப்புறம் எப்படியும் மாட்ட போகிறோன்னு உறுதி ஆயிடுச்சு. இதில் என்ன ஷாக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிம்மா நீ வாமா 10 நிமிஷத்தில் வந்து பூஜை பண்ணிட்டு போயிடுமான்னு சொல்ல வேணான்னு உரண்டை இழுத்தவங்க. அதுக்கப்புறம் மனோஜ் ஒரு பக்கம் எங்கே போகிற ரோகிணி, இவன் ஆத்திரம் அவசரம் தெரியாமல் பேசுவான். இருப்பா வயிறு ஒன்று ஒத்துக்கலை, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இங்கே குளத்தடியில் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்க டைமில் அதுக்கப்புறம் யாரா மருமக தான்ப்பா போய் தண்ணி எடுத்துட்டு வரணும், யார்ப்பா இங்கே போய் எடுத்துட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல அண்ணாமலை ஒரு பக்கம் மீனா கையில் கொடுக்க உடனே நானும் வரேன்னு சொன்னாங்க. நம்ம ஸ்ருதி கடைசியில் வேணான்னு சொல்லிட்டு நம்ம மீனா மட்டும் தனியாக வருது. வந்தோடனே இங்கேயே இவங்க உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவில் எட்டிக்கிட்டு பார்க்குறாங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ரோகிணியோட அப்பா தானேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்களாமா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு முழுசாக கேட்குறாங்க. அந்த டைம் பார்த்து என்னோட ஒரே பொண்ணு இவன் தான் அவளோட பையன் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க இதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டாங்களாமா. பூஜை நடக்கிற வரையும் அமைதி ஆகிட்ட. அதுக்கப்புறம் ஏமா குடத்தை கீழே போட்ட ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஷாக் ஆனதுக்கு ஆதாரம் வேணாமா, டபுக்குன்னு குடத்தை கீழே போடு, ஐயோ உருண்டுகிட்டு ஓடுதுடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து மீன யார்ட்டையும் சொல்லாதுன்னு சொல்லி கேட்க, அடி பாவி பாதகத்தி துரோகி இப்படி பண்ணிட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு வண்டியாக கேள்வி கேட்டு கழுவி பொலிச்சுன்னு ஊற்றினாலும் இங்கே ஊற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்ச. அதுக்கப்புறம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர, நீங்கள் உங்கள் பொண்ணு கூட சேர்ந்து இந்த நடிப்பு நடிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த பச்சை குழந்தையும் நடிக்க வச்சிட்டிங்களே பாவிகளான்னு திட்டி விட்டுட்டு கிளம்ப, நீ இந்த பக்கம் போனீங்கன்னா நான் அந்த பக்கம் செத்துருவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாங்களாமா. பிளாக்மெயிலில் தான் நான் அசர் ஆள் இல்லடின்னு சொல்கிறாங்க. கடைசியில் என்ன நடக்க போகுதுன்னு உண்மை யாருக்குமே தெரியலையேடா கோபாலு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ.